அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வருகின்ற 15/11/2024 நிறைஞ்ச பௌர்ணமி, ஐப்பசி மாசத்துல வர்ற பௌர்ணமி. இந்த ஐப்பசி மாசத்துல வர்ற பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது. எல்லா சிவன் கோயில்கள்லயும் அன்னாபிஷேகம் நடக்கும். சுட சுட சோறு, காய்கறிகள், பழங்கள் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இறைவன் லிங்க திருமேனியில அதை வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அன்னங்களை கலைத்து விட்டு அதை வந்து அங்க வர்ற பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க. இந்த அன்னாபிஷேகத்துக்கு பின்னாடி இருக்கிற தாற்பயம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, சிவன் யாரு? சிவன் தான் இந்த உலகமே. இந்த உலகத்துல இருக்கிற ஜீவராசிகளும் அவன் தான், இந்த உலகமும் அவன் தான், இந்த அண்ட சராசரங்களும் அவன் தான், இந்த ஜீவராசிகளுக்குள்ளார இருக்கிற உயிர் மனம் எல்லாமே அவன் தான், ஜீவராசிகளும் அவன் தான், அதை இயக்கிக்கிட்டு இருக்கிற சக்தியும் அவன் தான். இது எல்லாமே அவன் தான். அப்போ சிவனுக்கு அன்னத்தை அபிஷேகம் பண்றப்போ, அன்னத்தை அவனுக்கு கொடுக்கிறப்ப, சோறு அவனுக்கு கொடுக்கிறப்ப, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் பசி பட்டினி என்று நிம்மதியா வாழும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற தாற்பயம். இப்ப நம்மளுக்கெல்லாம் ஒரு கேள்வி எழலாம். நம்ம இவ்வளவு வருஷம் தான் ஐப்பசி பௌர்ணமி வருது, ஆனாலும் நிறைய உலகத்துல எங்க பார்த்தாலும் நிறைய பேர் பசியோடையும் பட்டினியோடையும் வாழறாங்களே, ஏன்னு கேட்கணும். ஏன்னு கேட்டா, நம்மள்கிட்ட இன்னும் முழு நம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் இறைவன் மேல ஏற்படல. இந்த பூஜைகள்லாம் வந்து ஒரு பூஜை முறைகளுக்காக நடக்குதே ஒழிய, ஒரு சடங்குகளா நடக்குதே ஒழிய, இதை வந்து இறைவனுக்கு இதுக்கு பின்னாடி உள்ள தாற்பயத்தை உணர்ந்து இத இறைவனுக்கு அர்ப்பணிச்சு செய்யறது கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த அன்னாபிஷேகத்துக்கு வந்திருக்கிற பக்தர்கள் எல்லாருமே சாமியை கையெடுத்து கும்பிடுவாங்க. இந்த அன்னாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கும். நம்ம மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த பிரசாதம் நம்மளுக்கு எப்போ கொடுப்பாங்க, எவ்வளவு லைன் நிக்குமோ தெரியாது, சீக்கிரம் வாங்கிட்டு எப்போ வீட்டுக்கு போவோமோ தெரியாது, அந்த பிரசாதத்துல என்ன காய்கறி வருமோ தெரியாது, கத்திரிக்காய் வருமா மிளகா வருமா அப்படின்னு தெரியாது. இப்படி பலவிதமான சிந்தனைகள் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அர்ப்பணிப்பு உணர்வு இருக்காது. அந்த சடங்குகள்ல பங்கெடுப்போம். நம்ம அந்த இடத்துல இருக்கோம், அங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை மட்டுமே நம்ம நம்ம உடம்பு அந்த இடத்துல இருக்கிறதுனாலே அந்த நம்மளோட உடலும் மனமும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை எடுத்துக்குமான்னா அதெல்லாம் கிடையாது. நீங்களும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ஃப்ரீக்குவன்சிக்கு ஈக்குவலா போனாதான் இந்த வைப்ரேஷன் உங்களுக்குள்ள வரும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் வந்து இது மாதிரியான சிவ சடங்குகளுக்கு பின்னாடி என்ன தாற்பயங்கள் இருக்குன்னு நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த அர்ப்பணிப்பு உணர்வும் நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிவன் ஆலயங்கள்லயும் இந்த அன்னாபிஷேகம் நடக்கும். மெயினா வந்து இது திங்களூர்ல உள்ள கைலாஷ்நாத சுவாமிக்கு தான் இது வந்து நடக்கும். ரொம்ப ஃபேமஸான இருக்கும். இது இல்லாம தமிழர்களோட பெருமைக்குரிய தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் ஆலயத்துல இது ரொம்ப விமர்சையா நடக்கும். பிரகதீஸ்வரர் கோயில்ல பிரதோஷமும் ஐப்பசி அன்னாபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷமா நடக்கும். ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி உள்ள நம்ம மக்களாகிய நாம இதுல என்ன செய்யணும்? நம்ம இறைவன் மேல நம்பிக்கை வைக்கணும். முழு நம்பிக்கை வைக்கணும். 100% நம்பிக்கை. 1% நம்பிக்கை குறைஞ்சாலும் இறைவன் அதுக்கான வழி, அதுக்கான பலனை உங்களுக்கு கொடுக்க மாட்டான். முழு நம்பிக்கை வைக்கணும். அதுக்கப்புறம் முழு அர்ப்பணிப்பு நம்மளுக்கு இருக்கும். இறைவனுக்கு நம்ம எது செஞ்சாலும் அர்ப்பணிப்பு உணர்வோட செய்யணும், முழு நம்பிக்கையோட செய்யணும். எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு நம்ம சுகிசிவ ஐயா, பெரியவர் சுகிசிவ ஐயா வந்து ஒரு கதை சொல்ல நான் கேட்டிருக்கேன். ஒரு கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரோட சிலையை வீட்டுல வச்சு எப்படியாச்சும் கிருஷ்ணரை ஒரு முறைனாலும் நேர்ல பார்த்துடணும், அவருடைய காட்சியை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அவர் மேல தீரா காதல் கொண்டவன். அவன் வந்து டெய்லி அவங்களுக்கு அந்த கிருஷ்ணர் சிலைக்கு பூஜையும் புனஸ்காரங்களும் செய்யறான். படையல் படைக்கிறான். எல்லாம் இவ்வளோ காலமா செஞ்சுட்டு இருக்கான். நாள் கணக்கா, வாரக்கணக்கா, மாசக்கணக்கா, வருஷக்கணக்கா செய்யறான். என்ன காரணத்தினாலேயோ கிருஷ்ணர் வந்து அவனுக்கு மனம் இறங்கல. அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து வெறுத்து போயிடுறான். அந்த முரட்டு பக்தன் என்ன பண்றான்னா, நீ எனக்கு எதுவுமே நல்லது செய்ய மாட்டேங்கிற, நான் இவ்வளவு நாளா உனக்கு பூஜை செஞ்சேன், நீ எதுவுமே எனக்கு நான் கேட்ட என்னுடைய வரத்தை நீ தரவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சிலையை ஒரு சாக்குல சுத்தி பரன் மேல போட்டுறான்.
அதுக்கப்புறம் அவன் பூஜை புனஸ்காரங்கள் பண்றது இல்ல. ஒரு நாள் வந்து அந்த பரனுக்கு கீழே அவனோட சாப்பாடு கூடத்துல சாப்பிடறதுக்கு உட்கார்றான். மனைவி இலை போட்டு சுடு சாதத்தை அவன் இலையில போடுறாங்க. சாதத்துல இருந்து ஒரு வெள்ளாவி வரும் இல்லையா, அழகா வரும். அப்படியே மேல அப்படியே ஒரு கோடு மாதிரி மேல வரும். இவனோட சாதத்துல இருந்து அப்படி ஒரு கோடு மாதிரி ஒரு வெள்ளாவி போயிட்டு இருக்குது. இவனுக்கு ஒரு ஆச்சரியம், இந்த வெள்ளாவி எங்கதான் போகுதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏனிய போட்டு பரன் மேல ஏறி பாக்குறான். அந்த சாக்குல சுத்தப்பட்டிருக்கிற சிலை இருக்கு இல்லையா, அந்த அந்த அதுல கிருஷ்ணர் சிலைக்கு அந்த வெள்ளாவி போகுது. அவனுக்கு ஒரு ஆத்திரம் வந்து போச்சு. ஏய் திருட்டு பயலே கிருஷ்ணா, நான் இவ்வளவு நாளா பூஜை புனஸ்காரம் பண்ணி எனக்கு காட்சி கொடுறான்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் நான் உனக்கு வேண்டிக்கிட்டு படையெல்லாம் வச்சேன், நீ அப்பெல்லாம் கிட்டேயே வரல. இப்ப என்னன்னா நான் வந்து எல்லாத்தையும் நிறுத்தின பிறகு மேல உட்காந்துட்டு என் வீட்டு சாப்பாடு திருட்டுத்தன்மா சாப்பிடுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சி போய் அந்த வெள்ளாவியை தடுத்தான் பாருங்க. கிருஷ்ணன் முன்னாடி வந்துட்டார். அப்போ கிருஷ்ணன் வந்து முழுமையா இருக்கிறான். அவன் வந்து திருட்டுத்தனமா நம்ம வீட்டுல சாப்பிடுறவன். ஏன்னா சின்ன குழந்தைங்கள நம்ம பார்த்திருப்போம், கிருஷ்ணனுக்கு வந்து எவ்வளவு சாப்பாடு கொடுத்தாலும் அவன் என்ன பண்ணுவான், தன் நண்பர்களோட சேர்ந்து உரியில இருக்கிற வெண்ணெயை வந்து திருடி தான் சாப்பிடுற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். அதுல முழு நம்பிக்கை இருக்கணும். அப்படிதான் கிருஷ்ணன் நம்ம உருவகப்படுத்தி வச்சிருக்கிறோம். அந்த அந்த சுட்டி கிருஷ்ணனை தான் நம்ம வந்து உருவகப்படுத்தி வச்சிருக்கோம். அப்படிதான் அந்த பக்தன் வச்சிருக்கான், கிருஷ்ணனா இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு. அந்த நம்பிக்கையில அவன் என்ன செஞ்சான், கிருஷ்ணன் வந்து நம்ம வீட்டுல பூஜை புனஸ்காரம் நம்ம அவனுக்குன்னு பண்ணலனாலும் நம்மளுக்கு வச்ச சாதத்தை திருடி சாப்பிடறான்னு சொல்லிட்டு பாஞ்சி போய் அந்த வெள்ளாவியை தடுத்தானே. அந்த அப்ப வந்து அவனுக்கு முழு நம்பிக்கை, கிருஷ்ணன் ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு, அவன் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை, 100% நம்பிக்கை இருந்ததுனால தான் பிசிக்கலா போய் அந்த வெள்ளாவியை தடுத்தான். டக்குன்னு கிருஷ்ணர் அங்க அவனுக்கு முன்னாடி தோன்றி காட்சி கொடுத்துட்டார். இப்படி அந்த பிசிக்கல் அந்த முழு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். மகாபாரதத்துல கூட பாத்தீங்கன்னா திரௌபதி துகில் உரிகிற காட்சி, துச்சாதனன் துகில் உரிவா, கிருஷ்ணா வந்து காப்பாத்து காப்பாத்துன்னு வாயால சொல்லுவாளே ஒழிய தன் 2 கைகளாலே அந்த சேலையை பிடிச்சி வச்சிருப்பா, வச்சுக்கிட்டு தான் வந்து போராடுவா. வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவளால போராட முடியாது. அப்போ என்ன பண்றான்னா, அது வரைக்கும் கிருஷ்ணன் வரவே இல்லை. அப்பயே ஃபர்ஸ்ட் டைம் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டப்பயே கிருஷ்ணர் வந்திருக்கலாம், ஆனா வரல. ஏன்னா அவ வந்து கிருஷ்ணர் மேல முழு நம்பிக்கை இல்லை. ஏதோ ஒரு பர்சன்ட்டுக்கு கிருஷ்ணன் வந்து காப்பாத்துவான்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் தன்னுடைய கைகள் மேலதான் அவ நம்பிக்கை வச்சு கைகளால அதை வந்து ரெசிஸ்ட் பண்ண ட்ரை பண்றான். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கப்புறம் போராட முடியாதுன்னு முடிவு பண்ண, கிருஷ்ணா நீ தாண்டா காப்பாத்துன்னு கிருஷ்ணா அபயம் சொல்லி கையை மேல தூக்குனா பாருங்க. அப்பதான் கிருஷ்ணன் உள்ள வந்தான், புடவையை கொடுத்தான். இது என்ன இதுல தாற்பயம் கேட்டீங்கன்னா, கடவுளை முழுசா நம்பணும். 1% கூட அவன் வருவானா வரமாட்டானா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தா கூட அவன் வரவே மாட்டான். ஓகே, 100% அந்த நம்பிக்கை வேணும். அப்படி வந்து அர்ப்பணிப்பு உணர்வோட நம்ம வந்து இந்த அன்னாபிஷேகம் அதுல எதுக்காக சொல்ல, இந்த 2 கதையும் சொல்ல வந்தேன்னா, அவ்வளவு நம்பிக்கையும் அவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வோடையும் நம்ம வந்து இந்த அன்னாபிஷேகத்தை செய்யணும். அப்பதான் வந்து உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் மனுஷனை மட்டும் நான் சொல்லல, எல்லா ஜீவராசிகளும் பொதுவானவன் சிவன். அவனுக்கு அப்பதான் வந்து எல்லா ஜீவராசிகளையும் சுபிட்சமா வச்சிருப்பான். இது தத்துவார்த்தமான விளக்கம் தான் இது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியா 2 கதைகள் சொல்லப்படுது இந்த ஐப்பசி அன்னாபிஷேகத்துக்கு. ஒரு கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திரனுக்கு 27 மனைவிகள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், 27 நட்சத்திரங்களும் சந்திரனோட மனைவிகள். இதுல வந்து ரோகிணி நட்சத்திரத்து மேல மட்டும், அந்த ரோகிணி நட்சத்திர மனைவி மேல மட்டும் அவனுக்கு நாட்டம் இல்லாம இருக்கிறான். ஏனோ தெரியல, அவனுக்கு அந்த ரோகிணி மேல நாட்டம் கிடையாது. இதனால ரோகிணி ரொம்ப மனம் உடைஞ்சு போறா. தன்னோட அப்பாட்ட போயிட்டு, அப்பா இந்த மாதிரி என் கணவர் என் மேல நாட்டமே இல்லாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. மகன் மேல ரொம்ப பாசமா இருந்த தந்தை சந்திரனை பார்த்து, நீ வந்து உன்னோட அழகு இழந்து பொலிவிழந்து போவாய் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துடுறார். அதனால அதுல இருந்து சந்திரன் தேய ஆரம்பிச்சிடுறான், அவனோட அழகு இழந்து போறான். முழு பௌர்ணமி முழு சந்திரன் எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க. அந்த சந்திரன் தேஞ்சி 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 அழகற்று போறான், மனம் நொந்து போறான், நிம்மதி இல்லாம அலையிறான், என்ன பண்றதுன்னு தெரியாம திங்களூர்ல, அதாவது சந்திரனோட ஸ்தலம் இருக்கு இல்லையா, சந்திரனோட நவகிரக ஸ்தலம், அங்க வந்து கைலாசநாதர் சிவன் கைலாசநாதரை வேண்டி அவருக்கு அன்னமிட்டு படைத்து பூஜை பண்ணி என்னுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ணு அப்படின்னு சொல்லி வேண்டான். சிவபெருமானும் அவனுடைய சாபத்தை நிவர்த்தி பண்றாரு. அது மட்டும் இல்லாம சந்திரன் மனம் திருந்தி ரோகிணிய முழு மனசோட பாசத்தோட அக்கறையோட அவன் ஏத்துக்கிறான். அவன் மேல அனுசரணையா இருக்கான், அவன் மேல பாசமா இருக்கான், அவன் மேல நாட்டமா இருக்கான்.
அப்போ அந்த சிவபெருமான் அவனுடைய சாபத்தை நீக்கிறாரு. அந்த தினம்தான் ஐப்பசி பௌர்ணமி. அதனால ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சிவனுக்கு அன்னமிட்டு வழிபடுறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு படையல் முறைகளா வந்து நம்ம இந்து தர்மத்துல இருக்கு. இன்னொரு கதை கேட்டீங்கன்னா இது கொஞ்சம் ரெலவன்சி அதிகமா இருக்கும். நீங்க வேணா பாருங்க. சிவபெருமான் வந்து பிரம்மனோட கர்வத்தை அடக்கிறதுக்காக 5 தலை கொண்ட பிரம்மன் வந்து 4 தலை தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருப்போம். பிரம்மனுக்கு மொத்தம் 5 தலை. ஆரம்பத்தில் அவர் வந்து ஆக்கல், காத்தல், அழித்தல் இந்த முத்தொழிலே அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதனால அவருக்கு செருக்கு அதிகமாகி போச்சு. நான் தான் எல்லாத்தையும் செய்யறேன், உலகத்துக்கே நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செருக்கு அதிகமாயிடுது. அந்த செருக்கை போக்குறதுக்காக சிவபெருமான் என்ன பண்றாருன்னா ஒரு தலையை கிள்ளி அந்த எடுத்துடுறாரு. கிள்ளி எடுத்ததுனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துடுது. அந்த பிரம்ம கபாலம் அவருடைய கையில ஒட்டிக்குது. இப்ப இந்த பிரம்மகத்தி தோஷம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராச்சும் கொன்னுட்டாங்கன்னா, கொலை பண்ணிட்டாங்கன்னா, உயிரை எடுத்துட்டாங்கன்னா அந்த பிரம்மகத்தி தோஷம் அவங்கள பீடிச்சிடும். இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டீங்கன்னா, சிவ பூஜை தான் பரிகாரம். தேவர்களா இருக்கட்டும், மனிதர்களாகட்டும், சிவ பூஜை செஞ்சாதான் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். இதுல மெயினா பாத்தீங்கன்னா நீங்க நல்லாவே தெரியும். ராமர் வந்து ராவணனை இலங்கையில அழிச்சிட்டு அவனை கொன்னுட்டு அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக தான் வந்து ராமேஸ்வரத்துல சிவனை வந்து ஸ்தாபிச்சு வழிபடுறாரு, பூஜை செய்யறாரு. அந்த சிவ பூஜையின் பலனா அவருடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெறாரு ஸ்ரீராமர். அது மாதிரி வந்து எப்பயுமே வந்து ஒரு பிரம்மகத்தி தோஷம் வந்துச்சுன்னா அதுக்கு நிவர்த்தி சிவ பூஜை தான். ஆனா இந்த கதையில சிவனுக்கே வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி போச்சு. என்ன பரிகாரம் யாருக்கும் தெரியல. ஆனா ஒரு பரிகாரம் இருக்கு. விதி என்ன சொல்லுதுன்னா, சிவனோட பிரம்மகத்தி தோஷம் போறதுக்கு அது அவர் கையில ஒட்டி இருக்கிற அந்த பிரம்ம கபாலம் இருக்கு இல்லையா, அந்த பிரம்ம கபாலத்துல அன்னம் இடணும். அந்த அன்னம் எப்ப வந்து யாரோ ஒருத்தவங்க அன்னம் இடுறப்போ அந்த கபாலம் நிறையுதோ அப்ப அவருடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கிடும். இதனால அந்த பிரம்ம கபாலத்தை தூக்கி உலகமெல்லாம் அலையிறாரு, அண்ட சராசரங்கள் எல்லா இடத்துலயும் அலையிறாரு. எவ்வளவு பேர் அதுல உணவிடுறாங்க, அன்னம் இடுறாங்க, சோறு போடுறாங்க. ஆனாலும் அந்த பிரம்ம கபாலம் நிறையவே இல்லை. பிரம்மகத்தி தோஷம் இவரை பிடிச்சி ஆட்டுது. நிம்மதி இல்லாம அலையிறாரு. சிவன் தானே உலகம், அவனே நிம்மதி இல்லாம அலைஞ்சா இந்த உலகத்துல இருக்க ஜீவராசிகளா எப்படி நிம்மதியா இருக்கும்? எல்லாருமே நிம்மதி இல்லாம அலையிறாங்க. ஒரு உலகமே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்பதான் காசிக்கு சிவன் போறாரு. அங்க அன்னபூரணி அம்மன் அவருக்கு பிரம்ம கபாலத்துல உணவிடுறாங்க, சோறு போடுறாங்க. அவங்க போட்டப்போ பிரம்ம கபாலம் நிறைஞ்சு போச்சு. பிரம்ம கபாலம் நிறைஞ்சோன்னே அந்த கையிலேருந்து அது சிவனோட கையிலேருந்து அது கழண்டு கீழே விழுந்துடுது. சிவனோட பிரம்மகத்தி தோஷம் போயிடுது. அது என்னைக்கு நடந்ததுன்னா ஒரு ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு தான் நடந்தது. அதனாலதான் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுவது ஐதீகமா வந்ததுன்னு சொல்றாங்க. அந்த கதையை விட இந்த கதை கொஞ்சம் ரெலவெண்டா இருக்கும் நீங்க வேணா பாத்தீங்கன்னா. பட் எனிவே இந்த 2 கதைகளும் தான் இதுக்கு கனெக்டடா சொல்லப்படுற கதைகள். எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சிவன் ஆலயங்களுக்கு சென்று அன்னாபிஷேகத்தை பார்த்து மனமுருகி வேண்டி முழு நம்பிக்கையோடு வேண்டி எல்லாரும் சுபிட்சமா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சுபிட்சமா இருக்கணும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சுபிட்சமா இருக்கணும், பசியின்றி தாகமின்றி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு மனசோட அர்ப்பணிப்பு உணர்வோட வேண்டிக்கிட்டு வந்தோம்னா கண்டிப்பா இந்த பூமியும் இந்த பூமியும் இந்த அண்ட சராசரங்களுமே எல்லாமே வந்து அது சரியா இயங்கும். சிவனை சிந்தையில் வைத்தோருக்கு துன்பம் என்றுமே இல்லை. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். சிவாய நமக.